ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குளிர் காலங்கள்லாம் கொள்ளு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். நான் இங்கே கப் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கிறது 1/4 லிட்டர் கப்பு தான் 1 கப்பாக எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் பாதி அளவு கொள்ளு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிதமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. நமக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரதுவரையும் வறுத்து எடுக்கணும். இது மாதிரி கொள்ளு வறுபட்டு வந்ததும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நான் இங்கே வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு கொள்ளுலாம் நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்ல பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒருக்கா கூட அரைப்புக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மாதம் வரை நம்ம வெளியே வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வச்சு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வச்சு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ரெசிப்பியில் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க. கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது சுவையும் சத்தும் ரொம்பவே அதிகம். இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கொள்ளு பொடியிலேருந்து 1/4 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவு கொள்ளு பொடிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கும்போது நமக்கு நல்லா குடிக்கிற பதத்தில் நமக்கு இருக்கும். இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதித்து வரதுவரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வச்சு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம். சுவை எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி குளிர்ந்த காலங்களில் எடுக்கும்போது நம்மளுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். நம்ம இதில் இனிப்புக்காக வேண்டி கருப்பட்டி சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு இனிப்பு எதுவும் வேண்டான்னா இதில் தயிர், பச்சை மிளகா, உப்பு சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம். அதுவுமே சுவை நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் நல்ல மிளகு பொடி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் நமக்கு ரொம்ப கெட்டியாகி வராது. நமக்கு குடிக்கிற ஒரு பதத்தில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே பசும்பால் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கொள்ளு வச்சு இதுவரை இது போல் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஆரோக்கியமான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு, ராகி, எள்ளில் பண்ண ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.